everyone, welcome back to Shanti's Kitchen UK. Hope எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாவோ இல்லை அவங்களுக்கு ஸ்நாக் டைம்ல கொடுக்குற மாதிரி ரெசிபியோ சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த ரெசிபி கரெக்டா அதுக்கு கண்டிப்பா ஆப்டா இருக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரெட் பன்னீர் ரோல். நான் இதுல பன்னீர் ஸ்டஃப் பண்ண மாதிரி நீங்க உள்ள நீங்க என்ன வேணாலும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம், சிக்கனோ இல்லை வெஜிடபிள்ஸோ என்ன வேணாலும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் மட்டும் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள கண்டிப்பா இது ஆயிடும். ஸோ அதே மாதிரி நான் ஃப்ரை பண்றதுக்கு ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, தவாவோ இல்ல அவனோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்கா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ரெசிபி பிரெட் பன்னீர் ரோல் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரெட் பன்னீர் ரோல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பிரெட் ஸ்லைசஸ் பிரவுன் ஆர் ஒயிட் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க. பன்னீர் பிளாக், மயோனீஸ், கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு மசாலா, எந்த மசாலா வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா இன்னைக்கு எடுக்கிறேன். கேப்சிகம், ஃபைனா சாப் பண்ண ஆனியன், ஸ்பினாச் ஆப்ஷனல் தான், சீஸும் ஆப்ஷனல் தான். இப்போ எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ பிரெட் மேல பிரஷ் பண்றதுக்கு ஒரு கார்லிக் பட்டர், குயிக்கா ஒரு கார்லிக் பட்டர் பண்ணிடலாம். கொஞ்சம் பட்டர் எடுத்துருக்கிறேன். இந்த பட்டர் மெல்ட் ஆனதும் ஒரு 3 to 4 கார்லிக் நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை போட்டு இது நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிட்டு வரலாம். இப்போ கார்லிக் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் வந்துட்டு ஒரிகானோ போட்டுட்டு அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம ரோல் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ இந்த பிரெட்டோட சைட்ஸை வந்துட்டு கட் பண்ணிடுங்க. 4 பக்கமும் ஃபுல்லா நல்லா கட் பண்ணிடுங்க சைட்ஸை. இப்போ இந்த சைட்ஸ் கட் பண்ண பிரெட்டை வந்துட்டு நல்லா தின் ஸ்லைஸா, நல்லா வந்துட்டு சப்பாத்தி கட்டையில தின் ஸ்லைஸா நல்லாவே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிரெட்டை நல்லா தின்னா ப்ரெஸ் பண்ணி வச்சாச்சு. நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும், இந்த மாதிரி ரோல் பண்ணி அனுப்பணும்னா இந்த ஸ்டெப் நீங்க முன்னாடியே பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்கன்னா மறுநாள் காலையில ரொம்பவே ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மயோனீஸ்ல நான் வந்துட்டு இந்த பன்னீர் பட்டர் மசாலாவும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு வச்சிருக்கேன். இது நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மயோனீஸ் வேண்டாம்னா இந்த மயோனீஸ்க்கு பதிலாக வந்துட்டு நல்லா திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. கர்ட்லையும் இது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பன்னீரையும் உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புறவங்களா இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு முன்னாடியே செஞ்சு வச்சுட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு பிரெட் எடுத்துட்டு அதுல கொஞ்சம் மயோனீஸ் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ போட்டுக்கோங்க. அப்புறம் ஆப்ஷனல் தான், ஸ்பினாச் வேணும்னா ஸ்பினாச் வச்சுக்கோங்க. பன்னீர் கியூப், கேப்சிகம், தென் கொஞ்சம் ஆனியன். நான் ஏன் ஆனியன் வந்துட்டு ஸ்லைஸா போடலைன்னா அது வந்துட்டு பைட் பண்றப்போ சரியா கட் ஆகாது, அப்படியே வரும் அது. ஸோ அதனால இப்போ வந்துட்டு இந்த எட்ஜில் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு இது பண்ணிக்கோங்க, வெட் பண்ணிக்கோங்க பிரெட்டை. ஸோ அப்போதான் நல்லா வந்து ஒட்டிக்கும் அது. அவ்வளோதான், அப்படியே ரோல் பண்ணிடலாம். பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணினா அது வந்துட்டு அங்கே ஒட்டிக்கும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுட்டே வந்துடலாம். இப்போ உங்களுக்கு சீஸ் வேணும்னா, குழந்தைங்களுக்கு சீஸ் பிடிக்கும்னா கொஞ்சம் சீஸும் மேலே வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு பீஸா சீசனிங் எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். நம்மளோட இந்த பன்னீர் பட்டர் மசாலாவோடதே வந்துட்டு நல்ல கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும், நல்லா அந்த இந்தியன் டச் கொடுக்கும். வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அது மேலேயே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம கார்லிக் பட்டரை வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ இந்த பிரெட்டுக்கு 2 பக்கமும் இந்த பட்டர்ல வந்துட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. நான் இதுல இந்த கார்லிக்லாம் எடுத்துட்டு தான் நான் ப்ரஷ் பண்றேன். ஸோ இதே மாதிரி அடுத்த பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. நான் இன்னைக்கு இதை வந்துட்டு ஏர் ஃப்ரையர்ல தான் வைக்க போறேன். உங்களுக்கு வேணும்னா தவால கூட வைக்கலாம், இல்லைன்னா அவன்ல கூட வைக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ண ஏர் ஃப்ரையரில் 200 டிகிரி செல்சியஸில் ஃபஸ்ட்டு ஒரு 4 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சு மொத்தம் ஒரு 6 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்தியன் டச்சோட ஒரு பிரெட் பன்னீர் ரோல்
கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டு குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும்.